ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகம் மற்றும் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தினுடைய தெளிவுகளை, விளக்கங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். நேயர்கள் பலர் தங்களுடைய பாராட்டுகளையும் மற்றும் ஐயப்பாடுகளையும் கடிதங்களாக எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். மனமானது நன்றி. இதை இப்பொழுது படிக்கின்ற வேளையில் முதலில் தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி. மேலும் இதை ஒருங்கிணைத்த மாதா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக வாழ்த்து கடிதம் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. செங்கல்பட்டிலிருந்து ஆரோக்கிய ராணி ஃபிலிக்ஸ் சேவியர் என்பவங்க. ஓகே. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு செல்லும் மாதா தொலைக்காட்சி மூலமாக திருவிவிலியத்தை அழகுற விளக்கும் அருட்தந்தை ரேமன் ஜோசப் அவர்களுக்கும் மற்றும் அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். அருட்தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் மிகவும் எளிய முறையில் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் விழாவாரியாக சுட்டி காட்டும் பாங்கு அருமையாக உள்ளது. இந்த தொடரை அவங்க முழுமையாக பார்த்து இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய இந்த தொடரை பற்றிய குறைய 1 அரசர்கள் 2 அரசர்கள் புத்தகம் முழுவதையும் அவர்கள் மாதா தொலைக்காட்சி வழியாக எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பார்த்துவிட்டு தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே புரிகிறோம். ஆம் தந்தையே, விவிலியத்தை விளக்கும் பொழுதே திருக்குறளையும் கால கணக்குகளையும் புவியியல் சூழ்நிலைகளையும் வரலாற்று விளக்கங்களையும் அக்குவேறு ஆணிவேராக மிக ஆழ்ந்த கருத்து செறிவுடன் ஒவ்வொரு வரியையும் சுட்டி காட்டி விளக்குவது தந்தையினுடைய சிறப்பு அம்சம். உண்மையாக தந்தையே, நான் இந்த 2 புத்தகத்தையும் உங்களோடு மறுவாசிப்பு செய்கிற பொழுது வரலாற்று பின்னணியோடு ஒவ்வொரு அரசர்கள் பற்றிய முழுமையான செய்தி, இடம், அது முழுமையாக நீங்கள் சொன்ன பாங்கு, அந்த இடத்துக்கே போய் அனுபவிக்கின்ற ஒரு தன்மை கிடைத்தது. ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த விவிலியம் என்பது ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, ஆனால் வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு புத்தகம். இதனுடைய நோக்கம் நமக்கு இறைவனுடைய வெளிப்பாடாக அமைவதும் இறை வெளிப்பாட்டை நமக்கு சொல்லுவதும், அது மட்டுமல்ல இறைவனுடைய அந்த மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துவது. அந்த மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு வரலாறு துணை நிற்கிறது. அப்போ அந்த வரலாறு நமக்கு இது தெரிந்தால்தான் மீட்பு திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக. அப்போ இறைவனுடைய வெளிப்பாட்டையும் இறைவனுடைய மீட்பு திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையில் இந்த வரலாறாக இருக்கலாம் அல்லது புவியியலாக இருக்கலாம், இது எல்லாமே துணை நிற்கிறது. எனவே தான் என்னுடைய இந்த விளக்கங்களில் நான் அழுத்தி சொல்லுவது, வரலாற்று பின்னணியை சொல்லுவது எல்லாமே, அல்லது நிலவியலை பற்றிய சூழலை சொல்வது எல்லாமே, இது வரலாற்று நிகழ்வு என்பதை சுட்டி காட்டுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய மீட்பு திட்டம் ஒரு வரலாற்றிலே நிகழ்ந்தது. இது வரலாற்று நிகழ்வு. எனவே அதை வரலாற்று கண்கொண்டு பார்க்க வேண்டும். இந்த வரலாற்று நிகழ்விலே இந்த இறைத்திட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது, மீட்பு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளிலும் இந்த மீட்பு திட்டம் செயல்பட வேண்டும் என்ற அந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இது இல்லைன்னா ஏதோ ஒரு கதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம போய்விடக்கூடாது. எங்கோ சொல்லப்பட்ட கதை அப்படி அல்ல விவிலியம். எங்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட கதை அல்ல. இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடமாடும் நிகழ்வு, செயல்படும் நிகழ்வு. அந்த பார்வை வரணும்னா நமக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகள் பின்னணியிலே போனால் தான் அது சரியாக இருக்கும்.
நன்றி தந்தையே. மீண்டும் அவங்க சொல்றாங்க, முதல் அரசர்கள் மற்றும் இரண்டாம் அரசர்கள் பகுதியில் அனைத்து அரசர்கள் பற்றியும் அவர்களது காலத்தை பற்றியும் அவர்களது செயல்பாடுகளை பற்றியும் மிக மிக தெளிவாக எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அழகாக விளக்கம் அளித்த தந்தையர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த மனம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். இந்த புத்தகத்தில் 2 புத்தகத்திலையும் முதல் அரசர்கள் 2 அரசர்கள் எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க அரசர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள். அதாவது சவுலை தவிர்த்து தாவீது பாரம்பரியத்தில் வந்த எல்லா அரசர்களை பற்றிய குறிப்புகளும் இந்த 2 புத்தகத்திலும் இருக்கிறது. சாமுவேல் புத்தகத்தில் தான் நமக்கு சவுலை பற்றிய செய்தி இருக்கிறது. சவுல் வந்து பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவர். ஆனால் தாவீது வந்து தனக்கென யூதா மரபையிலிருந்து வந்து தாவீது குடும்பத்திலே ஒரு டினஸ்டி என்று அழைப்பார்கள், டெவிடிக் டினஸ்டி, அந்த தாவீது பாரம்பரியத்தை உருவாக்கியவர். அப்போ இந்த 2 அரசர்கள் புத்தகமும் முழுக்க முழுக்க தாவீது பாரம்பரியத்தில் வேரூன்றிய அரசர்களை பற்றி, அதோடு தொடர்புடைய அரசியல்களை பற்றி சொல்லுகிறது. ஆனால் வடநாட்டை பொறுத்த மட்டில் எங்கெல்லாம் தாவீது பாரம்பரியத்தோடு இணைந்த அரசர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய குறிப்பை சொல்லுகிறது. இறைவன் தங்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்து ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னாங்க. அவருடைய ஆசிரியருக்கு மிக நன்றி. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நமக்கு தேவை. இந்த மாதா தொலைக்காட்சியில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் இதே போல ஆர்வத்தோடு இந்த செய்திகளையும் இந்த தொடர்களையும் பார்ப்பது மட்டுமல்ல, அதை உண்மையிலே உள்வாங்குவது. இந்த அளவுக்கு நாம் 2 குருக்கள் அல்லது 2 அருள்பணியாளர்கள் வந்து வாதிக்கிறோம் என்றால், இந்த புத்தகங்களை பற்றி பேசுகிறோம் என்றால், அது வந்து யாருக்கு போக வேண்டும்? இறை சமூகத்திற்கு அந்த செய்தியானது போக வேண்டும், அந்த கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்பது இப்போ இந்த கடிதத்தை எழுதிய ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அவர்கள் உண்மையிலே அதை நல்லா உள்வாங்கி இருக்கிறார்கள். நம்ம சொன்னதை விட அவங்க எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற போது நமக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதான் முக்கியம். இப்போ நம்ம பேசுகிறோம்னா ஏதோ பேச்சுக்காக பேசுவதில்லை. இதை பார்வையாளர்களும் அல்லது இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பு அமர்ந்து கொண்டு இதை ஒவ்வொரு வரியாக ரசிக்கிறவர்கள் அல்லது அனுபவிக்கிறவர்களுக்காக அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் என்கிறவர்கள் அந்த ஆயிரக்கணக்கான மாதா தொலைக்காட்சி அன்பர்களில் ஒருவர். அதாவது அந்த பெருங்கடலில் வந்து ஒரு அருமையான ஒரு துளி அல்லது ஒரு தேனில் இருக்கிற ஒரு துளி மாதிரி அவர்கள் வந்து இந்த சிந்தனையை சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து அவர்களுடைய சிந்தனை மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ 1000 பேருடைய சிந்தனைகளாக இருக்கலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் மிக பொறுமையுடன் மனத்தாட்சியுடன் வாசித்து கவனமுடன் கேட்டு எங்களோடு பங்கு கொண்ட அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்களுக்கும் என் மனத்தாட்சியோடு கேட்டிருக்கிறீர்கள், நன்றிகள். எடுத்து வாசி நிகழ்ச்சி மூலம் திருவிழியத்தின் ஒவ்வொரு பகுதியாக விளக்கம் மாதா தொலைக்காட்சியில் என் மனமார்ந்த நன்றிகள், மரியே வாழ்க என்று மாதா தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லுகிறார்கள் செங்கல்பட்டிலிருந்து. எனவே அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதி தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்ட ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அவர்களுக்கு இந்த மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் எழுத்துவாசி நிகழ்ச்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சகோதரி அவர்களே. அடுத்த ஒரு கடிதம் காட்டுமாதா கோயில் KGF பெங்களூர்லேருந்து ஜே ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அவர்கள் கடிதத்தை எழுதியிருக்காங்க. கடவுள் பெரியவர், அன்பு பிரியமான எங்களுடைய தந்தை ரேமன் ஜோசப், வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனிருக்கும் தந்தை அந்தோணிதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய பாசமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் 1 அரசர் அதிகார வசனங்களையும் நீங்கள் விளக்கம் கொடுக்கும் முறையையும் சொல்லும் விதமும் மிகவும் அருமையாக இருக்கிறது. தந்தையே,
முத்துமணிகள் ஒரே மாலையாக கோர்த்து சேர்த்து ஒன்றுபட்டு சேர்ப்பது போல ஒவ்வொரு விளக்கங்களும் அவ்வளவு அருமையாகவும் தெளிவாகவும் இருக்கின்றது. இறைவார்த்தை என்பது ஒரு முத்து மாலை தான். இறைவனுடைய வார்த்தையே ஒரு மணிமாலை போல, ஒரு முத்து மாலை போல தான். அதனால தான் அதை முத்து மாலையாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே முத்து மாலையாக தான் கொடுக்க முடியும், வைரமாலையாக தான் கொடுக்க முடியும். எனவே அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியான கருத்து. ஏன்னால் இறைவார்த்தை என்கிற அந்த முத்துக்கள் மாலையாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எடுத்து வாசி என்கிற இந்த நிகழ்வு வழியாக நாம் முத்து மாலையை கொடுக்குறோம். அந்த முத்து மாலையை அவர்கள் அணிந்து கொண்டு அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. தந்தையே, தினமும் நான் அதை காலை தவறாமல் பார்க்கிறேன், காலை தவறிவிட்டால் மாலை பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கு. தந்தையே, நாங்கள் அதை பற்றி படித்தாலும் புரிவதில்லை பல நேரங்களில். ஆனால் நீங்கள் கூறும் விளக்கங்கள் மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அதுவும் தந்தையே, அந்தோணிதாஸ் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் அவ்வாறு அழகாக விளக்கம் சொல்லுகிறீர்கள். இந்த மாதிரியான நல்ல தந்தையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் உங்களை நல்ல சுகத்தோடு மன அமைதியுடன் தினமும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நமக்காக என்றைக்கும் இறைவேண்டல் செய்வதும் நமக்காக இறைவேண்டத்தில் மன்றாடுவதும் ஒரு நல்ல ஒரு செய்தி. ஏன்னா நம்முடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒருவர் அல்ல ஆயிரக்கணக்கான நண்பர்களுடைய ஜெபங்களும் வேண்டுதல்களும் மிக முக்கியமானது, தேவைப்படுகின்ற ஒன்று. அடுத்தது அவங்க ஒரு சந்தேகத்தையும் கேட்குறாங்க. தந்தையே, எனக்கு அரசர்கள் முதல் புத்தகத்தில் 20வது அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கான தெளிவை எனக்கு சரியா புரியவில்லை, தந்தையே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 20ஆம் அரசர்கள் முதல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 35 முதல் 35வது வசனம், 35ஆம் வசனத்திலிருந்து 43 வரை ஒரு பகுதி சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ஒரு இறைவாக்கினர் குழுவை சேர்ந்த ஒருவர் வர்றாரு. அவர் தோழரை நோக்கி என்னை அடி அப்படிங்கிறார். ஆனால் அவர் அடிக்க மறுத்து விடுகிறார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை அடிக்கலையில், அதனால் உன்னை சிங்கம் கடித்து குதறோம் அப்படிங்கிறாரு. உடனே அது நடக்கிறது. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வர்றாரு, அவரையும் அடிக்க சொல்கிறாரு. அவர் அடிக்கிறாரு, அடித்து நையை புடைச்சிட்டு போயிடறாரு. திரும்ப அவர் மார்பு இடத்துல கண்ணை கட்டிக்கிட்டு அதே இடத்துல இறைவாக்கினர், எந்த இறைவாக்கினர் என்று சொல்லப்படவில்லை. இது எந்த சூழலில் நடக்கிறது என்றால், சிரியாவுக்கும் வடநாட்டுக்கும் போர். அந்த போரிலே சிரியா வீழ்த்தப்படுகிறது. வடநாட்டு அரசன் ஆகாப்பு வெற்றி கொள்கிறான். அப்போ ஆகாப்பு வெற்றி கொள்ளுகின்ற அந்த சருணத்தில் இறைவாக்கினராக இருக்கிறவர் எலியா. இவன் ஆகாப்பு என்ன பண்ணுறான், சிரியா மன்னனை வெற்றி கொண்ட பிறகு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவனை தப்ப விடுகிறான். இது எலியாவுக்கு பிடிக்கலை. இவன் எப்படி அவனை தப்ப விடலாம், அவனை கொலை செய்திருக்க வேண்டும், அவனை சிறையில் அடைத்திருக்க வேண்டும் என்பது எலியாவினுடைய வாதம். அந்த எலியாவினுடைய சிந்தனையைத்தான் இந்த இறைவாக்கினர் முன்னால் கொண்டு நிற்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அரசனை சந்திக்க வேண்டும், அவனுக்கு நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். அப்போ சுட்டி காட்ட வேண்டும் என்றால் ஒரு சூழலை அரசனுக்கு முன்னால் உருவாக்க வேண்டும். அரசனை சந்தித்து சொல்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணுறாரு, இவரை காயப்படுத்தியது யாரோ ஒரு காயப்படுத்தியது போலவும், அந்த காயப்படுத்திய நிலையில் ஒருத்தரை பாதுகாக்க இவர் சொன்னது மாதிரியும் அவன் தப்பி ஓடியது போலவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். சரி, அந்த நிலையில் அரசன் வந்தபோது இதை சொல்கிறார், இப்படி நான் ஒருத்தனை நான் பாதுகாக்க சொன்னேன், நான் வேறு வேளையில் கவனமாக இருந்தபோது அவன் தப்பி ஓடிட்டான், இப்போ அவன் தப்பி ஓடினவனை திரும்ப நான் கண்டுபிடிக்கணும், ஆனால் என்கிட்ட ஒப்படைச்ச ஆள் என்கிட்ட கேட்பார், நான் எப்படி அந்த ஆளை கொடுக்க முடியும் என்று இந்த அரசனிடத்தை சொல்லுவான். இது உனக்கு தேவைதான், நீ அடி வாங்க வேண்டியதான், நீ யார் உன்கிட்ட இந்த ஆளை ஒப்படைத்தானோ அவன்கிட்ட நீ நல்லா அடி வாங்க, நீ அவன் தண்டனையை பெறு என்று அரசன் சொல்லுவான். உடனே அவர் கண்ணை திறந்து, இந்த செய்தி எனக்கு இல்லை உனக்குத்தான்,
நீதான் உன்னிடத்தில் ஒப்படைத்தவனை நீ என்ன பண்ண? தப்ப விட்டுட்ட. நீ அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். யாரை தப்ப விட்டு விட்டாய்? சிரியா நாட்டு அரசன் பெனாதை நீ தப்ப விட்டு விட்டாய். அதனால நான் இறைவாக்கினேன். இவனுக்கே தெரியும் அவர் இறைவாக்கினர் என்று கண்டுபிடித்து விட்டான். எனவே எலியாவினுடைய அந்த துணியில் தான் இது வருகிறது. நீ நீ தப்ப முடியாது இனிமேல். எனக்கு என்ன கதி நடந்ததோ, என்னை எப்படி நான் தப்ப விட்டதுனால எனக்கு துன்பம் வந்ததோ, நான் அடி வாங்கினேனோ, அதே போல நீயும் சரியான தண்டனையை பெறுவாய் என்று இறைவாக்கை யாருக்கு சொல்லுகிறார்? ஆகாப்புக்கு. சிரியா அரசனை தப்பு விட்டதற்காக இவன் இந்த இறைவாக்கினர் தான் ஒருவனை தப்பு விட்டது போல ஒரு நாடகம் நடத்தி இவனுக்கு ஒரு இறைவாக்கை சொல்லுகிறார். இந்த இறைவாக்குக்கு என்ன பெயர் என்றால் இந்த ப்ராஃபஸியின் ஆக்ஷன், சிம்பாலிக் ஆக்ஷன். அதாவது இறைவாக்கினர்கள் பல பேர் நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பும் சரி பின்பும் சரி தங்களுடைய வாழ்க்கையால் இறைவாக்கை உரைத்திருக்கிறார்கள், தங்களுடைய செயல்களால் இறைவாக்கை உரைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரிசையில் வருவதுதான் இந்த இறைவாக்கு நிகழ்ச்சி. இந்த இறைவாக்கு, அதாவது இது இறைவாக்கு. அந்த இறைவாக்கை சொல்லுவதற்காக இவர் அடி வாங்குகிறார், ஒருத்தனை தப்ப விட்டது போல நடிக்கிறார். அப்போ இது ப்ராஃபட் இன் ஆக்ஷன், இட்ஸ் சிம்பாலிக் ஆக்ஷன். எப்படி எரேமியா இறைவாக்கினர் என்ன பண்ணுவார்? கழுத்தில் ஒரு மாட்டுக்கு கழுத்தில் வைக்கிற அந்த நுகத்தடியை தூக்கிட்டு போவார், மரத்தின் நுகத்தடியை. அதை உடச்சி போட்டுருவான். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்? இரும்பால் ஒரு நுகத்தடியை செய்து தூக்கிட்டு போவார். அதாவது நீங்கள் எப்படி மாட்டுக்கு நுகத்தடி சுமை போல இருக்கிறதோ அதே போல நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள், அது உங்களுக்கு சுமையாக இருக்கும் என்று இந்த செயல் வடிவில் இறைவாக்கு உரைப்பது சிம்பாலிக் ஆக்ஷன், ப்ராஃபஸி அண்ட் சிம்பாலிக் ஆக்ஷன். அதே மாதிரி ஒரு இறைவாக்கை ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன், அதாவது ஒரு நடிப்பின் வழியாக வெளிப்படுத்துவது தான் இந்த இறைவாக்கினுடைய பொருள். அதனால் இதை இறைவாக்கினர் அடி வாங்கிட்டாரே, எப்படி இறைவன் இறைவாக்கினர் அடி வாங்க வைக்கலாம் என்கிற அந்த கருத்து அடிப்படையில் நம்ம இதை சிந்திக்க முடியாது. இது ஒரு நடித்து காட்டுவது. அதே மாதிரி நம்ம ஒசேயா இறைவாக்கினர் பார்க்கணும். அவர் யாரை திருமணம் செய்து கொள்கிறார்? ஒரு விலைமகளை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு இறைவாக்கினர் விலைமகளை திருமணம் செய்து கொள்ளலாமா? அது ஏன் திருமணம் செய்து கொள்கிறார்? இதுவும் ஒரு இறைவாக்கை எதில் வெளிப்படுத்துவது? செயல் வடிவில் வெளிப்படுத்துவது. அதன் வழியாக என்ன சொல்லப்படுகிறது செய்தி? எப்படி இறைவாக்கினர் விலைமகளை திருமணம் செய்கிறாரோ அதே போல விலைமகளாகிய இஸ்ராயல் மக்களை யார் திருமணம் செய்து கொள்வது? இறைவன் யாவே திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப இதை வெளிப்படுத்துவதற்கு தான் இறைவாக்கினர் என்ன பண்றாரு? இந்த ஹோமோர் என்கிற அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவ என்ன பண்றாங்க? இவரை விட்டு விட்டு ஓடுறாங்க. இவர் மீண்டும் மீண்டும் போய் அந்த விலைமகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு ஒசேயா இறைவாக்கினர். இதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் நடந்துக்கிட்டாங்க. யாவே திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த இஸ்ரேல் என்கிற விலைமகள் என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப ஓடி போகுது. யார்கிட்ட ஓடி போகுது? பிற தெய்வங்களுக்கு. மீண்டும் மீண்டும் அழைத்து வருகிறார் இறைவாக்கினர்கள் பேசி. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் பிற தெய்வங்களை நாடி செல்கிறார்கள். இதற்கு அடையாளமாகத்தான் ஓசேயா இறைவாக்கினர் என்ன செய்கிறாரு? ஒரு விலைமகளை திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் எந்த வரிசையில் வருகிறது என்றால் இந்த 20ஆம் அதிகாரம் ஆகாப்பு மன்னன் செய்த ஒரு தவறை சுட்டி காட்ட வேண்டும். என்ன தவறு செய்தான்? இவன் கையிலே கிடைத்த ஒரு அரசனை தப்பு விடுகிறான். சிரியா நாட்டு அரசனை தப்பு விடுகிறான். அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். முடிந்த அளவு சிறை தண்டனையாவது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். இதை சுட்டி காட்டுவதற்கு இறைவாக்கிய நடத்துகிற நாடகம்தான் இந்த நிகழ்வு. ஒருவேளை நிச்சயமாக இந்த பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. தந்தை, இது போல ஒவ்வொரு வாசகர்களும், அதாவது தொலைக்காட்சி மூலமாக விவிலியத்தை வாசிக்கின்றவர்கள், இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கின்ற ஒவ்வொரு வாசகர்களும் அவங்களுடைய ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்துகின்ற ஒரு தளமாக அமைகின்றது. விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு புரியாத சில நிகழ்வுகளை நீங்கள் அழகாக தெளிவாக சொன்னதுக்காக நன்றி தந்தையே. நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திக்கும் வரை